ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கருவாச்சி காவியம் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். ஒரு 2 நாளாக நான் யூடியூப்பில் வீடியோவோ லைவோ எதுவுமே போடலை. சும்மா மேக்கப்பு பண்ணிட்டு போனால் தான் பார்ப்பாங்க. மேக்கப்பு பண்ணிட்டு வந்து பார்க்குறதுக்கு இங்கே நான் ஒன்றும் நடிகைலாம் கிடையாது. சரிங்களா? இப்போ நான் பேச போகிற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என் மூஞ்சை பார்க்காதீங்க, விஷயத்தை மட்டும் பாருங்கள். ஓகேவா? என்னென்னா, நான் ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன் சோசியல் மீடியாவில் தான், யூடியூப்பில், அப்புறம் இன்ஸ்டாவில், எல்லாத்துலேயுமே பேசுகிறாங்க. அடுத்த வாழ்க்கை ஏன் கெடுக்கிற, இன்னொருத்தன் புருஷன்தான் உனக்கு இனிக்குமா அப்படின்னு சொல்லி. என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பெண்ணுங்க எதிரி கிடையாது தான், நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து ஒரு செகண்ட் லைஃப்க்கு வந்திருக்கேன். உடனே என்னை வந்து எல்லோரும் ஒரு தேவதைனா என்னான்னு புரிஞ்சுக்கோங்க. கெட்ட வார்த்தையில் பேசாமல் டீசெண்டாக பேசுகிறேன். என்னை உடனே எல்லோரும் நீ தேவதையா, அடுத்தவன் புருஷனை இழுத்துட்டு வந்துட்டியா, அதனால தான் சப்போர்ட் பண்ணி பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நீங்கள் சொல்கிற அதே தான் நானும் சொல்கிறேன். பெண்ணுங்க யாரும் எதிரிலாம் கிடையாது, சரிங்களா? ஆனால் அந்த பெண் இன்னொரு பெண்ணுக்கு எதிரியாக ஆகிறானா, அவள் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தப்பட்டிருப்பா, எவ்வளோ அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பா. இன்னொருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட வர்றானா, அவளோட மென்டல் டார்ச்சர் எப்படி இருந்திருக்கும், அவளை எவ்வளோ கேவலப்படுத்தியிருப்பாங்க, எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருந்தா அவள் அந்த இடத்துல வாழ முடியாமல் கேவலப்பட்டு இன்னொரு இடத்துக்கு வந்திருப்பா அப்படின்னு யோசித்து பேசுங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் நினச்சிருந்தா இதை நான் தடுத்துருக்கலாம், நான் கரெக்டாக இருந்திருக்கலாம் தான். ஆனால் என்னோடய சூழ்நிலையை நான் நல்லா ஃபுல்லாக சொல்கிறேன். இது இப்போ ஓப்பனாக பேசி முடிக்கிற அளவுக்கு இதில் பேச முடியாது. நான் ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலவே இதில் பேசினாவே டொயின்னு தள்ளி விட்டு போயிடுவீங்க. இதையே நீங்கள் கேட்குறீங்களா கேட்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் 1000 பேர் இல்லைனாலும் யாராவது ஒரு 5 பேர், ஒரு 4 பேர், ஒரு 3 பேர் இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஓப்பனாக நான் இப்படி தான் சொல்கிறேன். அந்த தைரியம் எனக்கு இருக்குது. என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியம் இருந்தால் கேளுங்க, பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன். ஓகேவா? பேசலாம். நீ ரெகுலராக நான் இந்த என்னோடய லைஃப்பை வச்சு தாங்க நான் பேசவே போகிறேன். நான் ஆனால் இதை ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது, நியாயப்படுத்த கிடையாது. என் சைடும் ஒரு நியாயம் இருக்குன்னாது நான் சொல்லலாம்ல. என்ன சொல்கிறீங்க? ஊரெல்லாம் எனக்கு குத்துது மனசாட்சி. நீ ஏன் இப்போ இதை எடுத்து பேசுகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்குது. ஆஹா, ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஆனால் நமக்கு நடந்ததை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒன்று கேட்குது. யாரும் அடுத்தவங்க கேட்க வேண்டாம், நான் கேட்கலாம்ல. நான் தப்பு பண்ணிட்டேன் தான். ஆனால் அந்த தப்புக்கு யாரெல்லாம் தூண்டுதலாக இருந்தாங்க, யாரெல்லாம் என்னை அந்த இடத்துக்கு தள்ளுனாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருப்பேன். கடவுள் உன்னை கர்மா சும்மா விடாது, அந்த பாவத்தை நீ என்னமோ சொல்லுவாங்களே, நீ செய்கிற பாவம் உன் பிள்ளைக்கு போய் சேரட்டும். அந்த கடவுளுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, மனசாட்சி இருக்கும்ல. ஒரு பொண்ணு, ஒரு மனுஷன், எனக்கே மனசாட்சி உறுத்தும் போது கடவுளுக்கு உறுத்தாதா சொல்லுங்கள்? ஒருத்தனுக்கு அவர் கூலி கொடுக்கும் பொழுது நியாயம் இருக்கா, தர்மம் இருக்கா, பாவம் யார் யார் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பிரித்து பார்த்து தானே அவர் கூலியை கொடுப்பாரு. நீங்கள் சொல்வீங்களே பாவம், அந்த பாவத்தை கொடுப்பாரு. அந்த கடவுளுக்குன்னு தெரியும்ல. நீ தப்பு பண்ணியா, ஒருத்தவங்க வாழ்க்கையை கெடுத்தியா, இதை நீ அனுபவிச்சுக்கணும் அப்படியே கண்ணை மூடிட்டுலாம் கொடுக்க மாட்டார். எதனால் பண்ணினேன், இன்னும் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு தான் கொடுப்பாரு. அதுக்காக இதில் உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு லைக்கை அள்ளி இறக்கிறாங்கன்றதுக்காகலாம் பேசாதீங்க, சரிங்களா? இதுதாங்க நான் சொல்ல வர்றது. நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் அந்த பாவம் போய் சேரணும் தான். இன்றைக்கி நான் உணர்கிறேன், நானே உணரும்போது என்னை அந்த இடத்துக்கு தள்ளின ஒருத்தர் கூட உணர மாட்டேங்கிறாங்க. இந்த செகண்ட் லைஃப்பில் யாரும் நிம்மதியாலாம் வாழ மாட்டாங்க. இதுலேயும் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தான் இருக்குது. நான் எதெல்லாம் இழந்துட்டு வந்திருக்கேன் தெரியுங்களா? தெரியாது உங்களுக்கு. ஏன் நாங்கன்னா உன்னை கேட்டோமா அப்படின்னு கேட்காதீங்க. என்ன மாதிரி மனசாட்சி உள்ள எல்லாருக்கும் இந்த ஒன் சைடு வச்சு பேசுகிறீங்க பார்த்தீங்களா? ஐயோ பாவம், அவள் புருஷனை இழந்துட்டா, அவள் பிள்ளைங்கள இப்போ பிரிஞ்சுட்டா, இப்போ அப்போ இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆமாங்க, என் பிள்ளையும் அப்போ இல்லாமல் தான் கஷ்டப்படுது. நானும் எவ்வளோ கேவலப்பட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும், சரிங்களா? இது ஒரு சில வீடியோவை பார்க்கும்போது எனக்கு தோணுனது பதில் சொல்லணும்னு நினச்சதை நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். நான்
தெளிவாக பேசுகிறேனான்னு எனக்கு தெரியல. அப்படி தெளிவாக பேசணும், தெளிவாக உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி போடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சும்மா நம்ம கீழே விழுந்துட்டாவே, நீ பண்ண பாவத்துக்கு தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறாங்க. என் கூட பிறந்தவங்க சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் கூட அவளுக்கு சண்டைக்கு வருவாளுங்க. எனக்கு நெருக்கமானவங்களே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஏன் நல்லவங்க யாருமே கீழே விழுக மாட்டாங்களா? அவங்களுக்கு அடிபடாதா? கை சுளுக்காதா? கால் சுளுக்காதா? எதுவுமே நடக்காதா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் வாகனங்கள் தான் பெருத்து போய் கிடக்கு. ஒரு நாளைக்கு ஜிஹெச்சில் போய் பாருங்கள். ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட வார்டில் போய் பாருங்கள். அவ்வளோ பேர் அடிபட்டு கிடப்பாங்க. வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் பாவம் பண்ணுறதுனால கிடையாது. எல்லாமே ஒவ்வொரு விபத்துங்கிறது எதர்ச்சியாக நடக்கிறது தான். ஆனால் அதை கூட வந்து நீ இதை பண்ணதுனால தான் உனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கேவலமான மனுஷ பிறவிகளே நம்ம மனுஷ பிறவிகள் தாங்க. எனக்கு அவ்வளோ வயித்தெரிச்சலாக வருதுங்க. இன்னும் நிறையா நான் பேசுவேன். அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். என்ன தான் பேச வரேன்னு சொல்லி கேளுங்க. இது வந்து நான் உண்மையை பேசுகிறேன்னா பொய் பேசுகிறேனான்னு என் ஊர்க்காரங்களுக்கு தெரியும், என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரிங்களா? நான் பேசுகிறது 100% உண்மை மட்டும்தான் நான் பேசுகிறேன். ஏன்னா என் மேலே தப்பு இல்லை, அவங்க மேலே தான் தப்புன்னு நான் சொல்லலை. என் மேலே தப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு காரணம் அவங்க தான் நான் சொல்ல வரேன். ஒழிஞ்சு கண்ணை மூடிட்டு பேசாதீங்க. பெண்ணுக்கு பெண் எதிரிலாம் கிடையாது. அந்த பெண்ணை ஒருத்தவங்க கத்தியில் குத்தும்போது தான் அந்த வலி தாங்க முடியாமல் திருப்பி குத்துறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலாமா என்னான்னு தெரியல. சாரி, மன்னிச்சிருங்க. ஓகேவா? கருவாச்சி காவியம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். ஓகே, பாய்.